200 கோடி ரூபாய் வாங்குறான் சார். இது எந்த உலகத்தில் எந்த கூத்தும் இல்லை. 10 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளமே கிடையாது சூப்பர் ஸ்டார் கேரளாவில். ஆனால் இங்கே 200 கோடி ரூபாய் இந்த டப்பா ஆட்களுக்கு. காரணம், இந்த மக்கள் மீது உண்மையாகவே காமராஜரை போல, கக்கனை போல, பெரியாரை போல உண்மையாகவே இந்த மக்கள் மீது அனுதாபம் இருந்தால் விஜய் ஒரு படத்தினுடைய வருமானத்தை அத்தனையும் ஒரு கல்லூரி, இலவச கல்லூரி ஆக்கியிருப்பார். உன் பேரில் என் பேரில் ஆக்க மாட்டான், உம்மா பேரில் ஆக்குயா, ஒப்பன் பேரில் ஆக்கு, அப்புறம் இலவச கல்லூரி. இல்லை, அவர் தான் நிறைய பேருக்கு இலவச உதவித்தொகை, படிப்பகம் ஆரம்பித்தார், மாலை நேர படிப்பகம், இது எல்லாம் உருவாக்குனார்ல. இப்போ அதெல்லாம் நடந்தது. இதை விட 10 மடங்கு உருவாக்கியிருக்காரு சிவகுமார் பையன் சூர்யா. அப்போ அவரே முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அவரையும் முதலமைச்சர் ஆக்கிக்கலாம். அஜித் யாருக்குமே தெரியாமல் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு முதலமைச்சர் ஆக்கிக்கலாமா? ஆனால் இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏமாற்றுவதற்கு, கள்ளலாற்றி அடிப்பதற்கு ஒரு கார்ப்பரேட் முதலாளி. எல்லா செலவும் அவர் தான் பார்க்குறாரு. யார்? ஆதவ் அர்ஜுனா. அவரை ப்ரொமோட் பண்ணுவதற்கான, இவரை ப்ரொமோட் பண்ணுவதற்காக 2 கார்ப்பரேட்டுகள் ஆரம்பித்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். யார்? ஆதவ் அர்ஜுனாவுடைய ஹிஸ்ட்ரி என்ன? கள்ளலாற்றி தானே. மாமனார் மேலே 200 வழக்கு சிபிஐ இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. இவர் தான் மக்களை புரட்சிக்கு தூண்டுகிறார். கியூபா புரட்சிக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ, மாசேதுங், லெனின், ஸ்டாலின், இப்படி பெரிய புரட்சியாளர்களைப் போல இவர் யார்? இந்தியாவில் அதிக வரி ஏய்ப்பாளரும் மாமனார் தான், அதிக வரி கட்டுபவரும் அவர் தான். திமுகவுடைய ஃபைனான்ஸ், அதிமுகவுக்கு ஃபைனான்ஸ், நேரடியாக 1000 கோடி, மறைமுகமாக 500 கோடி. தெருக்கோடியில் இருக்க மக்கள், தெருக்கோடியில் இருக்கிற மக்களை பற்றி 1% கூட அக்கறை இல்லாத இந்த நபர்கள். நீங்கள் அது இன்ஸ்டன்ட் நடந்தது, அத்தனை பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திக்கால் கொடுக்க ஓடி போயிட்டான். இதாங்க அரசியல் கட்சி. இதான் அரசியல் கட்சி. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் புஷி ஆனந்து நடுரோடு நின்றுட்டு எந்த பக்கம் போகிறது? மாகியா, ஏனாமா, இல்லை ஏற்காடா, பாண்டிச்சேரிக்கு போய் ரங்கசாமி வீட்டில் ஒழிச்சிக்கலாமா? இதெல்லாம் தலைவனா? உண்மையான மக்களின் மீது பேரன்பு கொண்டவன் என்ன பண்ணுவான்? மக்களோடு மக்களாக இருப்பான். அவன் தான் மக்கள் தலைவன். எங்கே போகிறதோ தெரியாமல் 3 நாள் சுவிட்ச் ஆஃப், 4வது நாள் வேறு சிம் போட்டு என்னைய போலீஸ் பிடிச்சி என்ன நேரம் என்கவுண்டர் பண்ணிடுவான். புஷி ஆனந்த், யாதவ் அர்ஜுனாவையும் ஸ்டேட் போலீஸு நம்ம என்ன பண்ணுவான்? அப்படி என்ன பிடிச்சி உடனே என்கவுண்டரா? அப்போது சிறை என்ன பண்ணோம், காவல்துறை என்ன பண்ணோம், நீதிமன்றம் ஒன்று இருக்குது. இது பற்றிய எந்த அறிவுமே இல்லாத ஆட்கள் இவர்கள். ஆனால் முதலமைச்சர், நேரடி முதலமைச்சர் நாற்காலி.